கடந்த மக்களவை தேர்தலில் மயிலாப்பூருடைய செக்மெண்ட்ல பிஜேபி தமிழிசைக்கு பின்னால தான் அதிமுகவே போச்சு. அப்போனா அது எப்படி நீங்க சொல்றது சரியா இருக்கும்? இல்லை, அதுதான் இப்போ என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு தேர்தலை ஒட்டி தான் பார்க்கணும். இஷ்யூ பேஸ்டாக தான் அதை பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ பிஜேபி அங்கே நிற்கிது, ஏடிஎம்கே நிற்கிது, பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அங்கே பொறுத்த வரைக்கும் வந்து பிஜேபி வந்து தங்களுடைய பிரதிநிதியாக பார்க்கக்கூடிய பார்வைங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இங்கே பிஜேபி நிற்கிறாங்க, ஏடிஎம்கே அலியன்ஸோடு நிற்கிறாங்க. ஆனால் தங்களுடைய சாதி சேர்ந்த வேறு 2 பேர் வேறு கட்சிகளை நிற்கிறாங்கங்கிறப்ப அது பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா வந்து பிஜேபிக்குள்ள இந்த அந்த பிரச்சனைகள்லாம் முழுமையாக சரி செய்யப்பட்டு விட்டதா? இப்போ நீங்கள் வினோத் பி செல்வத்தை எடுத்துங்களேன். வினோத் பி செல்வம் போன முறை துறைமுகம் தொகுதியில் நின்னப்ப ஒரு 2 ரவுண்டு சேகர்பாபு கூட கூடுதலான வாக்குகள் வாங்கி லீடிங்கில் இருந்தார். அவருக்கு இப்போ சீட்டு இல்லை. வேலைச்சேரியில் எஜ்ஜி சூர்யா அவ்வளோ ஒர்க் பண்ணி வச்சிருக்காரு. கண்டிப்பாக போன முறை நாடாளுமன்ற தேர்தலையுமே அவருக்கு சீட்டு கிடைக்கல. இந்த முறையுமே நிறையா ஒர்க் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இது வந்து வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் அதிகம். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ சீட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இங்கே சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும்தான் பிஜேபி கேண்டிடேட் சென்னையில். அது வந்து தமிழிசை சவுந்தரராஜனுக்கு போகுது. வேற இங்கே இருந்து இந்த மண்ணினுடைய மைந்தர்களாக இருந்து ஒர்க் பண்ண வினோத் பி செல்வத்துக்கோ எஜி சூர்யாவுக்கோ போகல. அப்படிங்கிறப்ப வந்து அந்த ஒரு அதிருப்தி இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்.